ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோசப் விஜய். ஸோ ரொம்ப நாளாக இவங்களை பற்றி நான் பேசவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஃபைனலி அவங்கள பற்றி பேச வச்சுருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வாணி. இவங்களை பற்றி யங்ஸ்டர்ஸ் நல்லாவே தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சமூக அக்கறை உள்ளவங்க, சமூகத்துக்காக சில பல விஷயங்கள் பண்ணுறவங்க. ஸோ அது என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களை பற்றி கேகே வந்து, அதாவது மிஸ்டர் கேகே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தார். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஆபாச அக்காவின் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு. அந்த வீடியோவுக்கு தமிழ் வாணி காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு மேட்டராடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். பட் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களை வந்து சேரும். ஸோ எதுக்கு டிலே பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐ ஸ்டாண்ட் வித் மிஸ்டர் கேகே. ஸோ தமிழ் வாணி அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டருன்றாங்க, ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சில பல விஷயங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பண்ணுறவங்க அப்படின்றது வந்து சில பேர் தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவங்கள பற்றி நான் வந்து ரொம்ப பேசி அவங்கள ஒரு செலிப்ரிட்டி லெவலில் வந்து நான் வைக்கணுன்ற எனக்கு அந்த தாட்டே கிடையாது. இதனால தான் இந்த ஒரு இஷ்யூ வந்து நடந்துச்சு. ஸோ அந்த இஷ்யூ நடக்கும்போது அதனால அவங்கள பற்றி நான் பேசவே இல்லை. ஸோ அது என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க வந்து ஆபாசமான வீடியோஸு, ஆபாசமான ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா போடுறவங்க இன்ஸ்டாகிராமில். இவங்க ஒரு சீரியல் ஆக்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. எப்போ அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு விஷயம் அந்த இடத்துல பேசியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனை விட ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ இதுக்காக நிறைய பேர் அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது. ஸோ அதை பற்றி ஒரு பெரிய இஷ்யூ போச்சு. ஸோ அப்போ வந்து இவங்களை பற்றி நான் பேசணுமா யோசிக்கும்போது தேவையில்லை, எதுக்கு நம்மளே வந்து இவங்களை வளர்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம பேசாமல் விட்டாச்சு. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேகே வந்து அந்த டைமில் இன்ஸ்டாகிராம் ஆபாச அக்காவின் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தார். அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே தப்பாக தமிழ் வாணியை பற்றி எங்கேயுமே தப்பாக அவர் வந்து மென்ஷன் பண்ணதில்லை. அவங்கள ஈவந்தோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரெஸ்பெக்டோட ஒரு டீசெண்டான ஒரு விஷயமாக தான் அவர் வந்து அந்த வீடியோவில் ஹேண்டில் பண்ணி பேசியிருப்பார் அந்த இஷ்யூவை பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட்டரோட ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 கட்டுப்பாடுக்குள்ளே வருது. ஸோ அது எப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தப்பை வந்து சுட்டி காட்டுறதுல இல்லை அந்த தப்பை பற்றி பேசுகிறது எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வர்றாங்க அப்படின்னா அவங்க தப்பான ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கிற எல்லாருமே வந்து அதை பற்றி பேச தான் செய்வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கரெக்டான விஷயம் பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். நீங்கள் பண்ணுறது தப்புன்றது அதாவது தமிழ் வாணியை சொல்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணுறது தப்புன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது தெரிஞ்சு இருந்தும் உங்களை பற்றி வந்து நிறைய பேர் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக போட்டிருக்காங்க, கேவலமாக பேசி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல, ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் கேகே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு வந்து தப்பான வேர்ட்ஸ்லையும் தப்பாக எதுவுமே வந்து சொல்லலை. பட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அடிச்சிருக்கீங்க அந்த வீடியோவுக்கு. ஸோ எனக்கு வந்து ஒன்று புரியல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி உள்ள ஆட்களை எதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றீங்க? ஃபர்ஸ்ட் இவங்களை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்கள். நம்மலாம் ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோ இல்லை நல்ல ஒரு லைஃப்பில் சாதிச்சவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போ என்ன இப்போ வந்து இது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவன் போகிறவங்களாம் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. டெண்டராக சீஃப் கெஸ்ட் கூப்பிட்றாங்க. இதே மாதிரி தான் தமிழ் செல்வி அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இவங்க பேசின மாதிரி அவங்களும் அந்த எஜுகேஷனை விட உங்களுக்கு அந்த ஸ்கில் தான் உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பாதிக்கும் அப்படின்றது உங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா நீங்களாம்? ஸோ இந்த தமிழ் வாணி வந்து பார்த்திங்கன்னா அதே தான் சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனை விட ஸ்கில் தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு வர ஜென்ரேஷன் இல்லை அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருப்பாங்கன்றதை நீங்களே யோசிச்சிங்க. அவங்க பண்ணுற அந்த வே ஆஃப் கண்டென்ட்ஸும் இல்லை அவங்க போகிற வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாலோவர்ஸும் இல்லை அவங்கள வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக எடுத்துக்கிட்டு இல்லை அவங்கள இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு அந்த ஜென்ரேஷன்ஸ் வந்து மூவ் ஆகாதா? இல்லை அந்த ஜென்ரேஷன்ஸ் வந்து அந்த மாதிரி போக மாட்டாங்களா? உங்களுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லேக்ஸில் ஒரு மில்லியன்ஸில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் தப்பாக வந்து நீங்கள் கைட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கணுமே தவிர நீங்கள் வந்து அவங்கள வச்சு காசு பார்த்துட்டு, ஓகேங்களா, நீங்கள் அவங்கள வச்சு காசு பார்த்துக்கிட்டு நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதும், அவங்க எக்கேற்கட்டினா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கேவலமாக இருக்குது.
ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா பாருங்கள் தமிழ்வாணி. ஸோ மிஸ்டர் கேகே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பற்றி வீடியோ போட்டிருக்காரு. அதுக்கு வந்து ப்ரைவேட் ஏஜென்சியை வச்சு அவங்கள வந்து மிரட்டியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைவேட் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரெக்ஸ். அவங்கள வச்சு அவங்கள மிரட்டி அவங்கள மெயில் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு வந்து மிஸ்ஸஸ் கேகே வந்து ஒரு மெயில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் சிட் ஃப்ரீக்வன்சியை வச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் வாரெக்ஸ் கிட்ட வந்து பேசியிருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த தமிழ்வாணிக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத பச்சையாக தெரியுதாங்க. இவங்க தமிழ்வாணி காசு கொடுத்து தான் அந்த ஏஜென்சி கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களும் ஒரு ப்ராப்பரான வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் தரல. ஸோ சிட் ஃப்ரீக்வன்சியும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான விஷயத்தில் வந்து பேசி ப்ராப்பராக வந்து இதை வந்து கொண்டு போக பார்த்தாங்க. பட் ஆனால் இருந்தும் அந்த தமிழ்வாணி சைட்லேருந்து எந்த ஒரு விஷயமும் வந்து எடுக்காமல், அதாவது ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் இல்லாமல் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி ஏதாவது இப்போ தமிழ்வாணியை பற்றி எங்கெல்லாம் தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தா அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் பேசியிருக்கணும். பேசாமல் நீங்கள் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கீங்க. எந்த ஒரு டாக் இன் பிட்வீன் இந்த கிரியேட்டர்கிட்ட இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி ஃபஸ்ட்டு தப்பாக பேசவே இல்லை. அவங்க பண்ண விஷயத்த எடுத்து சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். நீங்கள் பண்ணது தப்புன்றதை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்ல வந்தால் அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்ட்ரைக் அடித்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது பேக் ஃபயர் மிஸ்டர் கேகே கிடையாது உங்களுக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கங்க தமிழ்வாணி. ஸோ இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயராக இருக்குது. உங்களோட கமெண்ட்ஸில் பார்த்தாலே தெரியுது. ஸோ மிஸ்டர் கேகேக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பண்ணுறது கரெக்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யோசிங்க. இதுக்கு தான் எஜுகேட் ஆகணுன்றது. இந்த மாதிரி நல்ல ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் வந்து கண்டென்ட் போடும்போது இல்லை அந்த கண்டென்ட்டில் க்ரிட்டிசைஸ் பண்ணும்போதோ இந்த தமிழ்வாணி மாதிரி இருக்கிற காசு வச்சுட்டு இருக்கிற ஆட்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி மூலயமா ஸ்ட்ரைக் அடித்து ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். இது வந்து ஃப்யூச்சர் ஆஃப் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து வேறு மாதிரி கொண்டு போகும். ஸோ அதுக்காக ஒரு விஷயம்தான் இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். ஸோ இது வந்து இப்போ கேகேக்கு நடக்குது அப்படின்னா இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இப்போ கேகேக்கு நடக்குது. இப்போ நாளைக்கு எனக்கும் நடக்கலாம். இல்லை நீங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு ஆடியன்ஸ் நீங்கள் யாராவது சேனல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் நடக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். ஸோ தமிழ்வாணின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தப்பான விஷயத்த போடுறீங்க, உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கரெக்டாக அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மேலே வைக்கிற கிரிட்டிசிசம்லாம் வந்து நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுன்றது நெக்ஸ்ட் விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டாக அப்படின்றத பார்க்கணும். முக்கியமாக இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஜுகேட் ஆகுங்க. ஸ்கில் வந்து ரெண்டாவது, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஸ்கில். ஃபர்ஸ்ட் காப்பிரைட்ஸ் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் என்ன, அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்கங்க, அது எப்படின்றத நாலேஜை வளர்த்துக்குங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது சரி தப்பு இல்லை நீங்கள் வந்து எஜுகேஷனோட ஸ்கில் தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் வெளியே போய் பேசலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எஜுகேட் ஆகுங்க. அண்ட் இந்த மாதிரி விஷயம் இதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு சேனல்ஸ்க்கும் நடக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை வந்து வளர்த்து விட்டா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத வந்து கண்கூட நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஆளுங்களை வளர்த்து விட்றதை ஸ்டாப் பண்ணுங்கள். நல்ல திறமையான ஆளுங்களை, நல்ல ஒரு கண்டென்ட் போடுற ஆளுங்களை வளர்த்து விடுங்க. இந்த மாதிரி ஆபாசமாக வீடியோஸ் போடுறது, ஆபாசமாக வந்து ஃபோட்டோஸ் போடுறவங்க வளர்த்து விடாதீங்க. அதெல்லாம் ஒரு கேவலமான விஷயம். அது நம்மளுக்கே வந்து ஆப்படிக்கும் அப்படின்றது தான் இது விஷயத்துலேருந்து நம்ம கற்றுக்கணும். அண்டு கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ், அதாவது ஓனாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்க வந்து இதை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. என்ன தான் நடக்குது அப்படின்றத பார்க்கணும். அண்ட் ஆப்வியஸ்லி தெரியும் ஸ்ட்ரைக் அடித்தா நம்ம சேனலுக்கு ஸ்ட்ரைக் வந்தால் அது என்னென்ன விஷயத்தில் நம்மளை பாதிக்கும். அண்ட் நம்ம ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கண்டென்ட்டுக்காக நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எனக்கும் புரியுது. ஸோ மிஸ்டர் கேகே சொல்லும்போது ஸோ அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. பட் ஸோ இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் பண்ணாமல் நம்ம தான் வந்து அதை ஸ்டாப் பண்ணணும். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ எதாவது தப்பாக இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஜோசப் விஜே. பாய்.